ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிச்சிருந்தவங்க நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா, நான் விண்ணப்பிச்சு 45 நாளுக்கு மேலே ஆகுது, 2 மாதம் ஆகுது, அப்படி இருந்தும் எனக்கு எஸ்எம்எஸ் வரல, எனக்கு பணம் வருமா வராதா, ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டு மாதம் வந்துட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எனக்கு கிரெடிட் ஆகலை, 20 தேதி ஆகியும் எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக பார்த்தோம்னாக்கா, நானே வந்துட்டு சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு கால் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் பணம் வராதவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு பணம் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி வந்துட்டு பணம் வந்துட்டுருக்கு, திடீர்னு பணம் வந்துட்டு வராமல் நின்றுடுச்சு அப்படின்னா உங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சு 45 நாளுக்கு மேலே ஆகுது, ஏன் எங்களுக்கு இன்னும் பணம் வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கு 3 விதமான தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி போன வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், சிஎம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையோட அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன நடக்குது, ஏன் இன்னும் வாங்கின மனுக்களுக்கெல்லாம் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கீங்க, அவங்களோட மனுக்கள் மீதான தீர்வு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை துறையிலேருந்து பார்த்தோம்னாக்கா, கலைஞர் உரிமை தொகை பணத்தை கொடுக்கறதுக்கான ஃபண்டு வந்து இன்னும் எங்களுக்கு வரல, அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா நாங்கள் வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனுக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிடுவோம் அப்படின்றப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதுனால எங்களுக்கு வந்துட்டு டைம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 14 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ஃபார்முக்கு வந்துட்டு நாங்கள் தீர்வு காண்ட்டோம், அவங்க அக்கௌண்ட்டில் பணம் வரவு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 7 லட்சம் ஃபார்மை வந்துட்டு நாங்கள் கள ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போய் கள ஆய்வு பண்ணுறோம், வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில் ஃபோன் பண்ணி நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம், கள ஆய்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் வரவு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே 45 நாளுக்குள்ளே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி 60 நாளைக்கு மேலே ஆகுது, எனக்கு எஸ்எம்எஸும் வரல, எந்த மெசேஜும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக தான் சரி ஓகே அவருக்காக நம்ம சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டேங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசுறது தான் அந்த லைனில் இருக்குது, நீங்களே கேளுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், முதலமைச்சர் மையத்திற்கு வரவேற்க என் பேர் பிரதீபா, நாங்களுக்கு எவ்வாறு உதவலாம் சொல்லுங்க. மேடம், என் பேர் அருணா. சொல்லுங்க. நான் உங்களோட ஸ்டாலின் முகாம்ல மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் என்ன ஸ்டேட்டஸ்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் எப்போ அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணி ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகுது மேடம். ஓகே மேடம், முகாம்ல தானே பண்ணீங்க? ஆமாம். முகாம்ல பண்ணினா இன்னும் உங்களுக்கு மனு நம்பர் வந்திருக்காது, உங்களுக்கு ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் தான் ரெஜிஸ்டர் ஆனதாக வந்திருக்கும். மனு நம்பர் வந்து 45 டேஸ் ஆகும் வரதுக்கு. ஸோ மனு நம்பர் வந்த பிறகு கால் பண்ணுங்க, சரிங்களா? 45 டேஸ் கழிச்சு தான் மனு நம்பரே வருங்களா? ஆமாம் ஆமாம். ஆனா நிறைய பேர் 45 நாள் கழிச்சு வரல அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல எல்லாரும். நிறைய மேடம் 45 நாள் ஆகலையும் அதுக்கு மேலேயும் ஆகும், ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. வெயிட் பண்ணுங்க, அதுக்கு மேலேயும் ஆகும், வெயிட் பண்ணுங்க, நம்பர் அனுப்புவாங்க, சரிங்களா? இப்போ அவங்க நம்பர் அனுப்பாம நம்ம போய் என்ன ஸ்டேட்டஸ்னு செக் பண்ண முடியாதா மேடம்? பண்ண முடியாதுங்க மேடம். வெயிட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுத்து உங்க நம்பர் அனுப்புவாங்க, சரிங்களா? மேம் தகவலுக்கு முதலமைச்சர் மையத்திற்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 45 நாள் ஆகியும் மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருந்தவங்களுக்காக தாங்க நான் சிஎம் ஹெல்ப்லைனுக்கே ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்களே கேட்டிருப்பீங்க. நிறைய ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்றதுனால லேட் ஆகுதாங்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வருது, எங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸை வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணுற ஆப்ஷனையே எடுத்தாங்க. இப்போது அதுக்கான தீர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சிஎம் ஹெல்ப்லைனில் மட்டும்தாங்க கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு 45 நாளுக்குள்ளே மெசேஜ் வரல அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மனு எண் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன்லாம் முடித்து உங்களுக்கு மனு எண் அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1100 அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க.
ஆல்ரெடி நாங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு தாங்க இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 மாசமா எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒன்று பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வருமானம் குறித்த தரவுகள் வந்து மாதம் மாதம் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வருமானம் வந்துட்டு உயர்ந்திருந்தாலும் நம்ம 4 சக்கர கனரக வாகனங்களை வந்து புதுசாக பதிவு செஞ்சுருந்தோம் அப்படின்னாலும், அப்படி இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா நிலங்கள் எதனா பத்திரப்பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி எதனா எக்ஸ்ட்ராவாக நமக்கு சொத்துகள் வந்து சேர்ந்து இருந்தது அப்படின்னாக்கா, நம்மளோட இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் சர்வர் வந்து டவுனாக இருக்குங்க. பல பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா சர்வர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால வந்துட்டு அந்த 15ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வராமல் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பணம் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொத்துக்கள் எதுவுமே இப்போ நடுவில் வந்துட்டு சேர்க்கல, நீங்கள் நீங்கள் வந்துட்டு கனரக வாகனங்கள்லாம் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. 20 தேதி 22 தேதி வரைக்குமே வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக பணம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பேங்க் சர்வர் வந்துட்டு லோவாக இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருந்தது. எனக்கு எப்போ பணம் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே தான் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு விசாரித்து அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க. இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணணும், உங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு யார் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டது, உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருக்கோம், உங்கள் ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேள்வி கேட்டாலுமே நீங்கள் வந்துட்டு ஓடிபியை மட்டும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நேராக பேங்க்கில் போயிட்டு கேட்டு தீர்த்துக்குங்க. ஓடிபி யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட பணத்தை திருடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாவது கவனமாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சேர்த்துட்ருக்கோம். அதை வந்துட்டு கொள்ளடிக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது நிறைய அறியாமல் வந்துட்டு நிறைய தப்புகள் இன்னமும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த அப்டேட் வருதுன்னா நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரணும் அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.